சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்தக் கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவு வாராதிவினை. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அடியேனுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடகராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29ஆம் தேதி மார்ச் மாதம் நடைபெறவிருக்கின்ற இந்த சனி பயிற்சி பாக்கிய சனியாக அமரவிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். கடந்த 2.5 ஆண்டுகளாக கடுமையான பலன்களை தரக்கூடிய அட்டமத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமச்சனியானது மிகப்பெரிய தொழில் முடக்கம், வருமான குறைவு, கடன், அவமானம், விபத்து, அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு இடையூறுகளை கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்து வந்தது. அனைத்திற்கும் மேலாக மிக நெருங்கிய சொந்தங்கள், பிடித்த விஷயத்தில் அதிக ஏமாற்றத்தை, இது போன்ற மன சஞ்சலங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த சனி பகவான் தற்போது 9ஆம் இடத்திற்கு பயிர்வாவது என்பது மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனை, ஒரு நிம்மதியை, நிச்சயமாக ஒரு பெருமூச்சை தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை தற்போது நியூட்ரலான ஒரு அமைப்பு. புயல் அடித்து ஓய்ந்த கணக்காக அந்த புயல் அடித்த பிறகு ஏற்படக்கூடிய அந்த நஷ்ட அமைப்புகளை, அந்த மாதிரி பாதிப்பு விளைவுகளை தான் இனிமேல் சந்திக்க போறீங்க. அது எப்படின்னா, கடுமையான கெடுபலன்கள் முடிவடைந்து அதை ரெட்டிஃபை பண்ணக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அதுக்கு பிறகு 10ஆம் இடம் 11ஆம் இடத்திற்கு சனிகள் வருகின்ற போதுதான் ஓரளவுக்கு கொஞ்சம் லாப அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். பொதுவாக கேந்திரங்களில் பாவகிரகங்கள் இருக்க வேண்டும், திரிகோணங்களில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது, சுபகிரகங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் 9ஆம் இடத்திற்கு பாக்கிய சனியாக வரக்கூடிய இந்த சனி பகவான் நியூட்ரல்னஸை கொடுப்பார். ஆகவே இந்த சனி பயிற்சியானது கூடுமான மட்டும் கெடுபலன்கள் இல்லாமல் நடக்கும். ஒரு 70% கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இருக்கின்ற வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. வேலையே அதிகமாக வேலை விட்டு வந்திருக்கக்கூடிய அமைப்பு, கசப்பான சம்பவங்கள் அத்தனையும் ரெட்டிஃபை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பாக்கிய சனி வேலை செய்யும். 9ஆம் இடத்திற்கு பொதுவாக சனி பகவான் வந்தால் ஒரு கௌரவத்தை இனிமேல் உண்டாக்கி கொள்ள வேண்டும், நமக்குன்னு ஒரு சிக்னேச்சரை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை சனி பகவான் ஏற்படுத்துவார். ஆகவே தர்ம சிந்தனையில் ஈடுபடுகின்ற போது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை சனி பகவான் சுயஜாதகத்தில் இருக்கின்ற அமைப்பை பொறுத்து அவர்கள் தகுதிக்கேற்ப நிச்சயமாக தருவார். அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஒரு ஹோட்டல் கடை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசிக்காரர்கள் வழக்கமாக ஒரு 50 பேர் வருகிறார்கள் அப்படின்னாக்கா, ஏற்கனவே இந்த அஷ்டமச்சனி ஒருத்தர் 2 பேர்னு கொடுத்து ரொம்ப நஷ்ட அமைப்புகளுக்கு கொண்டு போயிருப்பார். ஆனால் இப்போ வரக்கூடிய பாக்கிய சனி ஓரளவிற்கு அந்த 50ஐ 60-70 நபர்களாக மாற்றக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நற்பலன்களை செய்வார். இதுவே ஒரு மிகப்பெரிய மில்லினியர் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கோடிக்கணக்கான நஷ்டங்களையும் ஒரு சில பண வரவுகளை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கும் அட்டமசனி. அது அத்தனையும் மீட்டு தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த பாக்கிய சனி உறுதியாக தரும். அதில் மாற்றமில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி உடல்ல ஏற்பட்ட அசௌகரியங்கள் அத்தனையும் நீங்குவதற்கு வழிகள் கிடைக்கக்கூடியதாகவும் பாக்கிய சனி வேலை செய்யும். பாக்கிய சனினா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரியவங்களோட கைடன்ஸு ப்ளஸ் ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டு, ஒரு எப்படி அணுகணும், எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணுங்கிற ஒரு ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த பாக்கிய சனி நிச்சயமாக செய்யும். எந்த விதத்தில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட சனி பகவானுடைய பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு பெரும் நிம்மதி பெருமூச்சாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதில் குறிப்பாக இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஏன்னா அந்த ராசியில் அவர்கள் 3வது நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவர்கள் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாத காலங்கள் 6 மாத காலங்கள் ஆகும். இந்த 2025 இறுதி பகுதியிலிருந்து அவர்களுக்கும் சுய தொழிலில் நல்ல அப்டேட் கிடைக்கக்கூடியது. குழந்தை, திருமணம் போன்ற நல்ல காரியங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல இடங்கள்ல இருந்து வரன்கள் அமையும். அந்த மாதிரி பெரும்பாலும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆகவே இந்த அஷ்டமச்சனிலிருந்து விடுதலை ஆயிட்டீங்கன்றதான் ஒரு பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு. ஆகவே கடகராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு 70% நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில், வருமானம் இரண்டுமே நல்லா இருக்குங்க, அதுல மாற்றம் இல்லை. ஆனாலும் உங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, கடகராசிலேயே ஒரே ஊர்ல 100 பேர் இருப்பான். அந்த 100 பேரும் பெண், குழந்தை, ஆண்கள், ஆடவர்கள், வயதானவர்கள் போன்ற பல்வேறு தரப்புலையும் இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. அவங்க தகுதி வயசுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏற்கனவே இருந்த கெட்ட அமைப்புகள் அத்தனையும் விலகி போயிடும் பூரணமா அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அந்த வகையில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்க. இதுக்கு மேலே பொறுமையாக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் அமைச்சுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பெரிய அளவுக்கு நன்மைகள் தரும். அதனை அடுத்து பெண்களுக்கு கடுமையான பிரச்சனைகள், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சண்டைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகள், அவமானங்களை மீறி நல்லபடியா வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைந்திருக்கிறது. வீடு, வண்டி இதெல்லாம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க உறுதியாக அதை நீங்க எடுத்து செய்யலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அமைகிறது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய மாரி அம்மனை பிரார்த்தனை செய்வதும், அபிஷேகத்துக்கு திரவமாக இருக்கக்கூடிய வாசனை பன்னீரா இருக்கலாம், பாலா இருக்கலாம், அல்லது பஞ்சாமிரதம் செஞ்சு கொடுக்கலாம், அல்லது பானகம் பிரசாதத்தை நெய்வேத்தியம் பண்ணி மாரியம்மன் கோயிலில் திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் நீங்கள் விநியோகம் பண்ணலாம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வசியத்தன்மையை ஏற்படுத்தும். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. அதே மாதிரி தர்ம சிந்தனையில் முடியாதவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது, சனி அப்படின்னாவே உடலில் இருக்கக்கூடிய வேர்வை வெளியே வரணும், உடல் உழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே போதும். மிகப்பெரிய நன்மையான விஷயத்தை சனி பகவான் உறுதியாக கடகராசிக்கு செய்வார். மற்ற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஏதுவாகவும் ஒரு பக்கம் ஒரு சாரராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அமைப்போட தான் மற்ற கிரக அமைப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, எல்லா கடகராசி நேயர்களுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரலாம் என்று வேண்டிக் கொண்டு, இதுவரை ஆதரவு தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.